இப்போ மக்கள் மத்தியில பெரிய டாக்கா போயிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சினா அது பிக் பாஸ் தாங்க. ஸ்டார்டிங் இந்த பிக் பாஸ்லாம் ஸ்கிரிப்டட், இதெல்லாம் நல்லா இருக்காது, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொன்னவங்க கூட இப்ப பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சீரியல்ஸ் பார்க்காதவங்க கூட பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வயசானவங்க வரையும் இத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கூட பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அப்படி என்ன நம்மள அதை பார்க்க தூண்டுது? அத பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுதாங்க டாட்டிக்ஸ், பிசினஸ் டாட்டிக்ஸ். ஓகேவா? நம்ம மனசுல இருக்க அந்த கோவத்தை தூண்டி நம்மள அதை பார்க்க வைக்கிறாங்க. அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசிக்க வச்சு நம்மள பார்க்க வைக்கிறாங்க. நேத்து நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. ஓவியா தப்பு பண்ணாலா இல்ல ஜூலி தப்பு பண்ணாலா, யார் பொய் சொன்னா அப்படின்றத குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றத கமல் சார் ட்ரை பண்ணார். ஓகேவா? அதை ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதை உடனே காமிக்காம எல்லாருக்கிட்டையும் கருத்தை கேட்டுட்டு அப்புறம் லாஸ்டா காமிச்சாங்க. இதுதாங்க நம்மளை தூண்டுறது. பிக் பாஸ் நிகழ்ச்சி கண்டிப்பா ஸ்கிரிப்டட் தாங்க நான் சொல்லுவேன். ஆனா அவ்வளோ அழகா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். நம்மள உண்மைன்னு நம்ப வைக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. அதுதாங்க அவங்க திறமையே. நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், எப்படி நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்க இவங்க எல்லாம் ஒத்துக்குறாங்க அப்படின்னு. கரெக்டா? சினிமால நடிக்கலையாங்க நெகட்டிவ் கேரக்டர்ல? காசு கொடுத்தா நடிக்கிறவங்க தானே, கண்டிப்பா நடிப்பாங்க. இதுலயும் நெகட்டிவ் ரோல்ஸ்ல எடுத்துக்கதான் செய்வாங்க. சினிமாமா தானே இதுவும். ஆனா இது நிஜம்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி நடிக்க ஒத்துக்குறாங்க அப்படின்ற கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்கும். நிஜம்னு நம்ம தாங்க நம்புறோம். இதோட உண்மை கூடிய சீக்கிரம் வெளியே வரும். ஓகேவா? அதுவும் நம்ம அந்த நிகழ்ச்சி நம்ம கோவத்தை எப்படி தூண்டுது தெரியுமா? நம்ம நேர்மையா இருக்கோம், ஐயோ நேர்மையா இருக்கவங்கள காமிக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்க எல்லாரும் உங்களை திட்டுறாங்களே அப்படின்ற கோவத்தை நம்ம மனசுல தூண்டுது. தூண்டி நம்ம பிபி எகிர வைக்குது, டென்ஷன் ஆக்குது, நைட்டு தூங்க விடாம பண்ணுது. நைட்டு கனவுல கூட இது வரும். கரெக்டா? இத பத்தி பேசாத ஒரு நாள் இருக்குமா? இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மத்தியில கூட உட்காந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. லஞ்சு, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஃப்ரீ டைம், ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாத்துலயும் இத பத்தி தாங்க பேசுறாங்க. அப்படி பேச வச்சுட்டாங்க. நம்ம அவ்வளவு முட்டாளா இருக்கோம்ல, நம்ம தாங்க மாறணும். இன்னொன்னுங்க, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளவு கேடு தெரியுமா? நம்ம மனசுல இருக்க கோவத்தை தூண்டி பிபி எகிர வச்சு, நமக்கு ஸ்ட்ரெஸ் வர வச்சு, நம்மளோட ஆயுள குறைக்குது. அது உங்களுக்கு புரியுதா? நம்ம சந்தோஷத்தை கெடுக்குது. புரியுதா? நம்ம கோவத்தை தூண்டுது. கரெக்டா? கோவமே நான் பாக்குறேங்க, கோவமே வராதவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கோவப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இன்னும் இவ பண்ற தப்புக்கு இவ்வளவு திட்டுறாங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. நான் பாக்குறேன். கோவமே படாதவங்க கூட. கிரேட்ங்க, சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, சூப்பரா நம்மள மாத்துறாங்க. இனிமேயாவது முழிச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.